மறந்து பார்ட் 3 வேற சொல்றாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்தினாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரீக்வல் அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயே அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட். பார்த்து கைத்தறது எல்லாம் தெரிஞ்ச உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு, கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தயவுசெய்து கேட்டுட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவிகுமார் பற்றி வரேன். என்னன்னா சிவிகுமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேயா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்க யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சில சேனல்ஸும் அந்த மாதிரி சிவிகுமார். அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிகுமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கள் வந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமாவை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவ்வளோலாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம். லவ் யூ பிரதர் பரேஸ். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் எதுவும் சொல்ல தெரியல. இந்த செக்கு பணம் வச்சோன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் மறந்துடுறீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மசால ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் ஒருத்தர் இருந்தார். இந்த படம் பண்ணுற அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். கொண்டு வரப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு. இங்கே வந்து ஹோட்டல் வச்சிருக்கிறது ஸ்கூட்டியில் போகிறது காசு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இருக்க ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தால் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நான் வெயிட் பண்ண செக்கிங் விற்க வருது அப்படின்ட்டு அடுத்த ஸ்கிரீன் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கிரீன் ஒரு புதுசாக ஒரு ஒத்த கிரௌண்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்க பேமெண்ட் வந்து ஒத்த கிரௌண்டு இல்லை சும்மா சொன்னேன் சார் வச்சுக்கிறீங்க. ஜாலியாக இருக்குது வேலை சொல்கிறது. அதுக்காக செக்கப் பண்ணுறாங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இன்னும் சாமி வளர்த்து வச்சிருக்காங்க. ஓடிக்கு முடிச்சவொடனே அப்புறம் சாட்டர்டே முடிச்சவங்க தர வச்சுருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. இது ஒரு விஷயம். இந்த படத்துல வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாம இருக்காங்க. ஏன்னா வந்து என்ன சொல்றது, நல்லா தமிழ் பேசுறாரு, அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் ஒன்னும் 2 படத்துல நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு. நீங்க வேற ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருண்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்கிறோம், டைம் வேற இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதை வந்து பின்னாடி படம் வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷத்துக்கு வரேன். நான் முன்னாடியே எட்வின் I want you to do a lot of things in future. Full credit goes to your parents. அம்மாக்கும் அப்பாவுக்கு தான் அவங்க கிடைக்கும். இதான் அவர் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ் நான் 2 செத்து நல்லா. ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு ஸோ ப்ரோ பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயண் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து சந்தோஷம் கை தட்டுங்க. இது மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை. இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டாக இட் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த லிஃப்ட் எல்லாமே வந்து அங்கே தான். ஸோ சந்தோஷ், ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் அதனால அதை பற்றி பேச முடியாதாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் சும்மா அது. அடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவாரு, எப்படியா அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, சரி, இது மூலமாக ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கேட்டிருக்கோம், பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்லது சார். அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு இருக்காது. அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானும் நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிராஜுவேட்டர் அவதார் டெக்னிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாரெல்லாம் மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் இஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.